إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தந்திருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்றான், இஅலமு அன்னமல் ஹயாத்துத் துன்யா லஇபு வ லஹ்வு வ ஸீனா வ தஃபாகுருன் பைனக்கும் வ தகாதுருன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். முழு உலகத்துடைய வாழ்க்கைய ரொம்ப சுருக்கமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்துறான். இஅலமு, மனிதர்களே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, அன்னமல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலகத்துடைய வாழ்க்கை இருக்குது, லஇபு வ லஹ்வு வ ஸீனா. லஇப் என்று சொன்னா விளையாட்டு, லஹவ் என்று சொன்னா வீணான விஷயங்கள். அதே மாதிரி லஇபு வ லஹ்வு வ ஸீனா, ஸீனா என்று சொன்னா அலங்காரங்கள். அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்றான், வ தஃபாகுருன் பைனக்கும் வ தகாதுருன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். அதுக்கு பின்னால் நீங்க ஒவ்வொருத்தருக்கு மத்தியில பெருமை அடிப்பீங்க. அதுக்கு பின்னால ஒவ்வொருத்தர் அதிகத்தை வச்சு பெருமை அடிப்பீங்க. உலமாக்கள் கிதாப்ல எழுதுறாங்க, அல்லாஹ் என்ன சொல்ல பாக்குறான் என்ற இந்த இடத்துல ஒரு காலம் இருக்குது, நாங்க சொல்லுவோம் சைல்ட்ஹுட். சைல்ட்ஹுட் சொன்னா ஒரு வயசு புள்ள, 2 வயசு புள்ள, 3 வயசு புள்ள. இந்த புள்ளேல் இந்த வாழ்க்கை இருக்குது, அது லஇபும் லஹ்வும் தான். லஇபும் லஹ்வ், ஒன்றோ அது விளையாட்டு அல்லது வீண் தான். அந்த சின்ன புள்ளேல்ட பார்வையில, எங்கட பார்வையில எது பொறுமதியோ அவங்கட பார்வையில அது பொறுமதி இல்ல. தங்க கட்டி ஒன்று கையில கொடுத்துட்டு சாக்லேட் ஒன்று அடுத்த கையில கொடுத்தா ஏதோனும் என்று கேட்டா சாக்லேட்டை தான் கேட்கும், தங்கத்தை கேட்காது. விளங்கிச்சா? மண் எடுத்து விளையாடி கொண்டிருப்பாங்க, சின்ன டிங்கி கார் ஒன்று எடுத்து விளையாடி கொண்டிருப்பாங்க, ஒவ்வொன்றை வச்சு விளையாடுவாங்க. கொஞ்ச நாள் போனதுக்கு பின்னால திரும்பி பார்த்தா அந்த விளையாட்டை பார்த்து இவங்களே சிரிப்பாங்க. பாருங்கப்பா, சின்ன காலத்துல சூப் இல்லாம, என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷால, சூதா, அந்த சூத இல்லாம இருக்கல சில பிள்ளைகளுக்கு. விளங்கிச்சா? என்ன இருந்தாலும் அது வாயில போடணும். விளங்கிச்சா? ஒரு 3 வயசு, சில நேரத்துக்கு 4 வயசு புள்ள அது பாவிச்சு கொண்டிருக்குது. ஆனா போக போக திரும்பி பார்த்தா அந்த வாழ்க்கையை பார்த்தா, டே என்ன லஇப், என்ன லஹவ், என்ன விளையாட்டு, என்ன கூத்து, என்ன பைத்தியகாரத்தனம். அந்த கொஞ்சம் பெருசாயினத்துக்கு பின்னால பார்த்து அவங்களே புதிரப்படுவாங்க.
அதே நான் சின்ன காலத்துல இவ்வளவு இப்படி இருந்தனா, சாக்லேட்டுக்கு பின்னால் இப்படி ஓடினா, மண்ணோட விளையாடினா, அடிச்சு கொண்டனா, இந்த விஷயத்துக்கா அழுந்தனா, சண்டை பிடிச்சனா. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரிகள், அல்லாஹ் சொல்றான் லாஇபும் வல்லஹு. அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்றான் இன்னும் கொஞ்ச நாள் போக்குல வஸீனா. ஜீனா என்று சொன்னா என்ன? அது தன்னை பியூட்டிஃபை பண்றதுக்காக வேண்டி, அதுதான் யூத் என்பதாக சொல்லுவாங்க. ஒன்று சைல்ட்ஹுட், அடுத்தது யூத். யூத் என்று வரக்கூடிய நேரத்தில் ஒரு 8-9 வயசு தாண்டினா, அதுக்கு பின்னால 15, 16, 20 வயசு வர காட்டியும் இவருக்கு ஜீனா, இவருக்கு இவர் அலங்கரிக்கிறதுக்கு. இவருக்கு இப்ப யார் சரி சூதரொண்டு கொடுத்தா பைத்தியம், எனக்கு இந்த சூதரொண்டு தேவை. சாக்லேட் பைத்தியமா? சாக்லேட் என்னத்துக்கு? மண் கொஞ்சம் தரவா விளையாடுறதுக்கு பைத்தியமா யாரு சார்? இப்ப என்ன? நல்ல ஒரு சன்கிளாஸ் ஒன்று போடணும், நல்ல ஒரு மொபைல் ஒன்று பாவிக்கணும், நல்ல சும்மா அழகான அமைப்புல இருக்கணும், கொஞ்சம் முடி ஒவ்வொரு வாக்குல வெட்டணும். இவருக்கு இப்ப சல்லி சம்பாதிக்கிறது விஷயமோ, கல்யாணம் முடிக்கிற பெரிய ஃபிக்கரோ அப்படி ஒன்றுமே இல்ல. இப்ப இவருக்கு ஒன்றும் நான் பசந்தா இருக்கணும், வாக்கா இருக்கணும், ஒரு பைக் கொண்டு பசந்தா இருக்கணும், இந்த லேப்டாப் கொண்டு கணக்கா இருக்கணும். இந்த ஜீனத்துடைய ஃபிக்கர்லயே அவர் காலத்தை கழிப்பார். அல்லாஹ் சொல்றான் இந்த ஜீனத்தும் இருக்குது, இதுவும் டெம்பரரி தான். கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அல்லாஹ் சொல்றான் லஇபும் வலஹுவும் வஸீனா வதஃபாகுருன் பைனகும் வதகாசுருன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். கொஞ்ச நாள் போனதுக்கு பின்னால் இவர் இப்ப ஆக்கியூபை ஆகுவார், ஒரு ஜப் ஒன்றுக்கு போவார். இப்ப ஜப்புக்கு போனா இவருக்கு இவர்கிட்ட ஜீனத்தை பத்தி கவலை இல்ல. இப்போ ஒண்ணும் எப்படி கொஞ்சம் நல்ல ஒரு ஜப் ஒன்றுக்கு போகணும், விளங்கிச்சா? சும்மா ஒரு 16 வயசு பொடியன் சில நேரத்துக்கு இந்த பெட்ரோல் பம்ப் பண்ற இடத்துலயும் வேலை செய்வார். அதை பத்தி ஒரு பெருசா ஃபிக்கர் ஒன்று இல்ல அவருக்கு. ஆனா போக 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 இப்ப அவர் பாப்பார் ஒரு கம்பெனியில ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கணும், ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலுக்கு போகணும். கேட்டா என் டெசிக்னேஷன் இது என்று சொல்றது அவருக்கு ஒரு ஃபகர், அவருக்கு ஒரு பெருமை. அல்லாஹ் சொல்றான் இது அடுத்த கட்டமாக வரும் உனக்கு. வதஃபாகுருன் பைனகும், நீங்க ஒவ்வொருத்தருக்கு மத்தியில பெருமை அடிப்பீங்க. இந்த ஜாப் இதுதான், நான் இந்த கம்பெனில தான் வேலை செய்யறேன், இங்க எல்லாம் எனக்கு லிங்க் இருக்குது, பிரசிடென்டோட தொடர்பு இருக்குது, கவர்மெண்டோட இப்படி இருக்குது, ஒவ்வொருத்தர் பெருமைப்படுவாங்க. வதஃபாகுருன் பைனகும். அதுக்கு பின்னால என்ன? அல்லாஹ் சொல்றான் அதுவும் ஒரு காலம் தான், கொஞ்சம் காலம் தான். அதுக்கு பின்னால அதுக்கு பிறகு நீங்க அப்படியே வயசுக்கு போவீங்க. வயசுக்கு போனதுக்கு பிறகு வதகாசுருன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். எனக்கு இவ்வளோ புள்ளேல் இருக்குது, நான் இவ்வளோ பணம் சேர்த்து வச்சிருக்கிறேன், அதிகத்தை வச்சு அவர் பெருமைப்படுவார். விளங்கிச்சா? இந்த மூத்த மகன் இங்க தான் இருக்கிறார், இரண்டாவது மகன் அந்த புள்ளேலுடைய விஷயத்தை வச்சு பெருமை. இப்ப அவருடைய தொழில்ட விஷயத்தையும் அவர் இப்ப பென்ஷன் பேத்துட்டார், அதை பத்தி பெருசா ஃபிக்கர் இல்ல. யூத்ல உள்ள ஜீனத்தை பார்த்து சிரிப்பார், அடே இவ்வளவு எல்லாம் பைத்தியம் எனக்கு இருந்துச்சா? சின்ன காலத்துல போட்டு விளையாட்டுகள், காரோட விளையாடினது, மண்ணோட விளையாடினது, இதெல்லாம் பார்த்து அவரே சிரிப்பார், என்னடா இப்படி இருந்தனா? கடைசி கட்டம் என்ன? வதகாசுருன் வதஃபாகுருன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரிகளே, அடுத்த கட்டம் கபருக்கு பேசிடுவார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இதுதான் உன்னுடைய வாழ்க்கை, இத பார்த்து நீங்க ஏமாறவானம். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த துனியாவுடைய வாழ்க்கை இப்படியா கொஞ்சம் ஏமாற்றம் தான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, அதான் ஹாஜா அசீசுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, तुझे पहले बचपन ने बरसों खिलाया, जवानी ने फिर तुझू को मजनून बनाया, बुढ़ापे ने फिर आके क्या क्या सताया, अजल तेरा कर देगी बिल्कुल सफाया. खाजा अजीजुल हसन रहमतुल्लाहि अलैहि சொல்றாங்க, तुझे पहले बचपन ने बरसों खिलाया. ஆரம்பத்தில் உன்னுடைய சைல்ட்ஹுட் இருந்துச்சு, அதுல உனக்கு சந்தோஷம் கேலி கூத்துதான், ஒன்றும் சம்பாதிக்க தேவையில்லை. உம்மா ஐஸ்கிரீம் சொன்னா ஐஸ்கிரீம் வரும், உம்மா பால் ஒன்று தாங்க பால் ஒன்று வரும், உம்மா கார் ஒன்று வாங்கி தாங்க கார் ஒன்று வரும், சாக்லேட் தாங்க சாக்லேட் வரும். விளையாட்டே விளையாட்டு தான், கூத்தே கூத்து தான். எனவே துஜே பெஹலே பச்பன் பர்சோ கிலாயா, எத்தனையோ வருடங்கள் கூத்துல விளையாட்டுல இருந்தாய். அதுக்கு பிறகு என்ன? ஜவானி நே பிர் துஜு கோ மஜ்னூன் பனாயா. அதுக்கு பிறகு உனக்கு யூத் வந்துச்சு, அந்த யூத் உடனே பைத்தியக்காரன் ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பைத்தியம். அதான் ஹதீஸ்ல நபி அவங்க சொன்னாங்க, அஷ்ஷபாபு ஷுஅபத்தும் மினல் ஜுனூன். இந்த வாலிபம் என்று சொல்றது ஒரு வகையான பைத்தியம். சிலவங்களுக்கு லேப்டாப் பைத்தியம், சிலவங்களுக்கு கம்ப்யூட்டர் பைத்தியம், சிலவங்களுக்கு மொபைல் பைத்தியம், சிலவங்களுக்கு வாகனம் பைத்தியம், சிலவங்களுக்கு படிப்புல பைத்தியம், சிலவங்களுக்கு பொம்புல பைத்தியம். ஏதோ ஒரு வாலிபனுக்கு பைத்தியம் ஒன்றிருக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. சில வாலிபர்களுக்கு தீனுடைய பைத்தியம், சுன்னாவுடைய பைத்தியம்.
கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரிகள், அததான் ஹாஜா அசீசுல் ஹசன் ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, ஜவானி நே பிர் துஜுகோ மஜ்னூன் பனாயா, இந்த வாலிபம் உன்னைய பைத்தியக்காரன் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு பைத்தியம் இருக்கின்றான். புடாப்பே நே பிர் ஆகே கியா கியா சத்தாயா, அதுக்கு பின்னால உனக்கு வயோதிபம் வந்துச்சு. அந்த வயோதிபம் உனக்கு என்னென்ன கஷ்டம் கொடுத்துட்டு, யாரு சரி டீ ஒன்று வச்சா சுகர் போட்டிருக்குதா, விளங்கிச்சா, கொஞ்சம் இடுப்பு வருத்தம் வந்துச்சு, அங்கால பிடிக்குது இங்கால பிடிக்குது, இவருக்கு அந்த நோய் இந்த நோய், உனக்கு வாலிபம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வயோதிபம் உனக்கு என்னென்ன பிரச்சனைகளும் உண்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அஜல் தேரா கர் தேகி பில்குல் சஃபாயா, அதுக்கப்புறம் மவுத்து வந்து உன்னை அடியோட இல்லாமாக்குது. जगा जी लगाने की दुनिया नहीं है, ये इबरत की जा है तमाशा नहीं है. எனவே உள்ளத்தை மூழ்கடிச்சு வாழக்கூடிய இடம், உள்ளத்தை கொடுத்து வாழக்கூடிய இடம் இந்த உலகம் அல்ல, இது படிப்பின பெறுற இடம், இது தமாஷ் கூத்து பண்ற இடம் இல்ல என்பதாக ஹாஜா அசீசுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரிகள், இதுதான் வாழ்க்கையுடைய சுருக்கம். எனவே இன்றைக்கு குறிப்பாக வச்சிருக்கிறது வாலிபர்களுக்கு. எனவே வாலிபம் என்று சொன்னா மாஷா அல்லாஹ் அது ஒரு நீண்ட காலம்தான். பெரியார்கள் உலமாக்கள் கிதாப்ல எழுதுறாங்க, 40 வயசு வரக்காட்டியும் வாலிபம் என்று சொல்லலாம். 40 வயசு வரக்காட்டியும் அது வாலிபத்துல சேரும் என்று சொல்லலாம். எனவே ஆக முக்கியம் என்னென்றா, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கைய ரப்புல் ஆலமீன் எப்படி விரும்புறானோ அந்த முறையில வாழ்றதுக்கு அவன் முயற்சி செய்யும். இந்த உலகத்தை அல்லாஹ் செல்லான் ஒரு வகையான ஏமாற்றம் தான், உன்னைய ஏமாத்திக் கொண்டேதான் இருக்கும், ஒவ்வொரு பைத்தியங்கள் வரதான் செய்யும். ஆனா நீ தீன்தாரியாக வாழு. ஏனண்டா ஹதீஸ்ல தெளிவாக வருவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஜிப ரப்புக மின் ஷாபின் லைஸ லஹு சப்வா. அஜிப ரப்புக் மின் ஷாபின் லைஸ லஹு சப்வா. ஒரு வாலிபனை பார்த்து அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா ஆச்சரியப்படுறார். எந்த வாலிபனுக்கு சபுவா என்று சொன்னா அந்த யூத்ல உள்ள பேஷன், அந்த வாலிப பைத்தியம் இல்லாத வாலிபனை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுறான். அட எவ்வளவு வாலிபர்கள் ஒவ்வொரு பைத்தியத்தில் இருக்கிறாங்க. பெண்ணுடைய பைத்தியம், வாகனத்துடைய பைத்தியம், அந்த பைத்தியம் இந்த பைத்தியம், நைட்ல போறான் அத போறான். ஆனா ஒரு வாலிபன் இருக்கிறான், அவனுக்கு அந்த யூத் பேஷன் இல்ல, அவனுக்கு அந்த யூத்ல உள்ள டிசையர்ஸ் இல்ல, அவன் இபாதத்தில் இருக்கிறான். அல்லாஹ் ஆச்சரியப்படுறான் இந்த வாலிபனை பார்த்து, சர்ப்ரைஸ்ட். ஹதீஸ்ல தெளிவாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜிப ரப்புக் மின் ஷாபின் லைஸ லஹு சப்வா. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு காலம் தான் இந்த வாலிபம். ஒவ்வொரு பைத்தியம் இருக்கக்கூடிய காலத்துல ஒரு வாலிபன், இவ்வளவு ஃபித்னா, ஸ்ரீலங்கா சரி பரவாயில்ல, இங்க எவ்வளவு ஃபித்னா, அந்த ஃபித்னால் ஒரு வாலிபன் தன்னுடைய வாழ்க்கைய ஹராத்திலிருந்து பாதுகாத்து தீனுக்காக வேண்டி டைம் கொடுக்கிறான் என்றா சந்தேகமே இல்ல. கியாமத்துடைய நாள்ல ஹதீஸ்ல தெளிவா வருது, 7 கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷுடைய நிழல கொடுக்கிறான். அதுல ஒரு வாலிபர் தான் ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். எந்த வாலிபன் அப்படியே இபாதத்துல வளர்ந்தாரோ அந்த வாலிபருக்கும் அல்லாஹ் அர்ஷுடைய நிழல கொடுக்கிறான். வாலிபனுக்கு தனி ஒரு இடம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் விருப்பப்படுறான் இந்த வாலிபர்கள் தன்னுடைய தீனுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி நேரம் காலம் கழிக்கிறது. அதிலேயும் ஆக முக்கியம் தான் ஒரு வாலிபன் என்று வரக்கூடிய நேரத்தில் ஆக முக்கியம் அவரை இபாதத் செய்யறதை விட ஆக முக்கியம் இபாதத், ஃபர்லான இபாதத்தை எப்படியும் செய்யதான் வேணும். ஆக முக்கியம் அந்த இபாதத்துடைய நஃபிலுடைய விஷயங்களுக்கு போறதுக்கு முன்னால ஹராத்துல இருந்து தன்னை பாதுகாக்கிறது. அதிலேயும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆக முக்கியம் தான் ஒரு வாலிபன் தன்னுடைய கண்ணை பாதுகாக்கிறது. ஒரு மனிதனுக்கு வலி ஆக முடியாது, நல்ல விலையும் கொள்ளுங்க, ஒரு மனிதனுக்கு வலியாக முடியாது. உலமாக்கள் சொல்றாங்க 4 விஷயம் இல்லாம. மௌலானா அக்தர் சாஹிப் ஹஃபிதஹுல்லா அவர் சொல்றார், ஒரு வலியுடைய சிஃபத் 4. அதுல முதலாவது சிஃபத் தான் அவர் கண்ண ஹராத்திலிருந்து பாதுகாப்பார். யாரு கண்ண ஹராத்திலிருந்து பாதுகாக்கலையோ, சத்தியம் பண்ணி செல்றேன், ஒரு நாளும் அல்லாஹுடைய நேசனாகவே முடியாது. 2வது சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு அல்லாஹுடைய நேசன் ஒரு நாளும் தாடி இருக்குது, இந்த தாடிய ஒரு புடிக்கு பார்க்க கீழே வெட்ட மாட்டார்.
அவருக்கு வளர்றதே அவ்வளவுதான், அது வேற விஷயம். ஒரு புடிக்கு பார்க்க கீழே வெட்ட மாட்டார். மூணாவது, ஒரு அல்லாஹுடைய நேசர், அவருடைய இந்த ankle இருக்குதே, இந்த ankleக்கு பார்க்க கீழே உடுக்க மாட்டார். நாலாவது அல்லாஹுடைய நேசன், அவருடைய உள்ளத்துல யார பத்தியும் குறை சிந்தனை இல்ல, அவருடைய உள்ளம் அடுத்தவங்களோட விஷயத்தில் சுத்தமாக இருக்கு. எனவே ஒரு மனிதன் சொல்றார், நான் என்ற அல்லாஹுடைய வழி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, 4 அடையாளம், இது கட்டாயமாக இருக்க வேண்டிய அடையாளம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ரொம்ப நெருக்கமான அடையாளம். அதுல முதலாவது இருக்குதே, அதுதான் ஆக முக்கியம். ஒரு மனிதன் தன்னுடைய கண்ணை பாதுகாக்கிறது ஹராத்துல இருந்து. ஹதீஸ்ல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஸலாஸத்துன், 3 விடயங்கள், ஸலாஸத்துன் 3 மனிதர்கள், லா தரா அயுனுஹுமுன் நார், அவர்களுடைய கண்கள் கியாமத்துடைய நாள்ல நரகத்தை கண்ணால கூட பார்க்க மாட்டான். ஸலாஸத்துன் லா தரா அயுனுஹுமுன் நார், அவங்களோட கண்கள் நரகத்தை பார்க்காது. முதலாவது கண் என்ன? ஐனுன், ஐனுன் ஹரஸத் ஃபீ ஸபீலில்லாஹ், இந்த கண் அல்லாஹ்வுடைய பாதையில பேய்த்து மக்கள் எல்லாம் தூங்குறாங்க, இவர் செக்யூரிட்டியாக முழிச்சு கொண்டு எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். மக்களுடைய செக்யூரிட்டிக்காக வேண்டி கண் விழிச்சிருக்கிறார். ஹதீஸ்ல நபி அவங்க சொன்னாங்க, ஐனுன் ஹரஸத் ஃபீ ஸபீலில்லாஹ், இந்த கண் இருக்குதே, இந்த கண் நரகத்தை பார்க்கவே பார்க்காது. இரண்டாவது கண் ஐனுன், ஐனுன் பகத் மின் ஹஷ்யத்தில்லாஹ், இந்த கண் அல்லாஹ்வுடைய பயத்துல அலந்திச்சோ, அந்த கண்ணும் நரகத்தை பார்க்காது என்பதாக அல்லாஹ்வுடைய பயத்தில் அழுறார். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த கண்கள் இருக்குதே, இந்த கண்கள் நரகத்தை ஒரு நாளும் பார்க்காது. மூணாவது கண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஐனுன், ஐனுன் கஃபத் மின் மஹாரிமில்லாஹ், இந்த கண் ஹராமான பார்வைகள்ல இருந்து தன்னை பாதுகாத்துட்டோ, அந்த கண்ணம் நரகத்துடைய நெருப்பை பார்க்கவே பார்க்காது. எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஆக முக்கியமான ஒரு விஷயம்தான், ஒரு வாலிபர் அவர் அல்லாஹுடைய நேசனாக ஓணும் என்றா, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உண்டாக்கணும் என்றா, தீனுடைய விளக்கம் கிடைக்கணும் என்றா, ஒரு முதலாவது நிபந்தனை தான் வாலிபர் கண்ணை பாதுகாக்கும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ஒவ்வொரு மனிதனையும் சோதிக்கதான் செய்வான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. குர்ஆனும் என்ன சொல்லுது? லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உலகத்துல நீங்க யார நல்ல அமல்கள் செய்வீங்க என்று சோதிப்பதற்காக வேண்டிதான் உலகத்துடைய வாழ்க்கை. எனவே எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் அல்லாஹ் ஒவ்வொரு கட்டங்கள்ல அல்லாஹ் பெண்களுடைய ஃபித்னாவை வச்சு ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் சோதிச்சே தீருவான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் யார நாடுறானோ அவங்கள தவிர. ஆனா ஒரு முறைதான் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனை அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆக்குறத போல, ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு சோதனை கொடுக்கறத போல பெண்களுடைய ஒரு ஃபித்னாவை கொடுத்து அந்த சோதனையில பாப்பான், பாஸா ஃபெயிலா. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இரண்டா ஹதீஸ் தெளிவாகவே வருவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மா தரக்து பஅதி ஃபித்னதன் அضر على الرجال من النساء, நான் எனக்கு பின்னால ஆண்களுக்கு பெண்களை விட பயங்கரமான எந்த ஃபித்னாயும் விட்டு போகல, அதுதான் ஆக பயங்கரமான ஃபித்னா, ஆண்களுக்கு வார ஆக பயங்கரமான ஃபித்னா. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான்? ஆனா சோதனை எவ்வளவு பயங்கரமான சோதனை. அந்த அரச ஃபேமிலியில அவர் தனியா இருக்கிறாரு, கதவுகள் எல்லாம் மூடப்பட்டு தனிமேல அந்த பெண்ணோட இருக்கிற நேரத்துல அவர் ஜினாக்காக வேண்டி கூப்பிடுறா. குர்ஆன் சொல்லுது, வலகத் ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா, ரெண்டு பேருடைய உள்ளத்திலையும் பாவத்துடைய சிந்தனை வந்துச்சு. நபிதான் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஆனா இன்சான். ஆனாலும் இந்த ஃபித்னாவுடைய சிந்தனை வந்துச்சா, கால மஆதல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை கேட்கிறாங்க, அவ ஃபித்னாக்கு கூப்பிடுறாங்க. எனக்கு முடியும் என்ன செய்ய, கதவு லாக் பண்ணி திறப்பு அவட கையில் இருக்குது, வழி இல்ல போறதுக்கு. யால எனக்கு செய்யலும் ஒன்றுதான் ரப்பே. ஓடி போறாங்க, கதவு கிட்ட போறாங்க, அல்லாஹ் கதவை ஆட்டோமேட்டிக் திறக்க வைக்கிறார். அடுத்த கதவு கிட்ட போறாங்க, ஆட்டோமேட்டிக் திறப்பு. மூணாவது கதவு கிட்ட போறாங்க, எல்லாம் திறப்படுவது.
கடைசிக்கு போக்கல அங்க அரசன் இருக்கிறான், பெண்ணுக்கு அவ புடிச்சு ஜுப்பா இழிக்கிறாங்க, கிழிஞ்சு போகுது, போக்கல அரசன் முன்ன பேச்ச மாற்றி விட்டாங்க. எப்படி பாருங்களே பாருங்களே, உங்களோட மாளிகையில உள்ள பெண்களை இந்த மனுஷன் ஃபித்னாக்கு கூப்பிடுறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு எவ்வளவு பெரிய ஃபித்னா. அந்த பெண்கள் என்ன தெரியுமா பேசிக்கொண்டாங்க, சொன்னாங்க, யூசுப் உங்களுக்கு தப்போணும் என்றா எங்கட ஆசைய பூர்த்தியாக்குங்க, உங்களுக்கு தப்புறதுக்கு நாங்க வழிய தாரோம், அப்படி இல்லாட்டி என்ன ஜெயிலுக்கு போவாரும், ரிமாண்டுக்கு போவாரும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களை யோசிச்சு பாருங்க, ரிமாண்டுக்கு போறதா, ஜினா செஞ்சுட்டு நாங்க வளமையான வாழ்க்கைய வாழ்றதா, எதை செய்வோம்? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்ன சொல்றாங்க, ரப்பு சிஜ்னு, ஹவுஸ் தி ஆயத், ரப்பு சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹ். யா அல்லாஹ், இந்த பெண்கள் என்னை எந்த ஃபித்னாக்கு கூப்பிடுறாங்களோ அதை விட நான் ஜெயிலுக்கு போறதை நான் விரும்புறேன். ரப்பே, நான் ஜெயிலுக்கு போறேன், 12 வருஷம் ஜெயில, ஆனா ஜினாவை செய்ய மாட்டேன், பொம்பளையில பார்க்க மாட்டேன். 12 years, சும்மா இல்ல, 12 years. ரப்பு சிஜ்னு அஹப்பு இலை. இந்த பெண்ணை பாக்குறத விட நான் கீழே பார்த்துட்டு நீ எனக்கு இபாதத்துடைய ருசிய தாரது இருக்குது, இது எனக்கு நல்ல யால, அதை பார்த்துட்டு எனக்கு ஒவ்வொரு ஆசைகள் வரும். இல்ல, அதை விட நான் கீழே பார்க்கிறேன், நீ இபாதத்துடைய ருசிய தாயால். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, ரப்பு சிஜ்னு அஹப்பு இலை. யால எனக்கு ஜெயிலுக்கு போறது நான் விரும்புறேன், 12 years ஐ bear it யா அல்லாஹ், பட் இது யால ஏல ரப்பே, என்ன யால ஏல இது செய்ய. அதுக்கு பின்னால ஜெயில 12 yearsக்கு பின்னால அரசர் வெளியே கூப்பிடுறாரு. ஓகே, கனவுடைய சம்பவம் தெரியும், இப்ப ரிலீஸ் பண்ண சொன்னாங்க. நான் வெளியே வாரத்துக்கு தயாரில்ல, அந்த பெண்களுக்கு உண்மையை சொல்லுங்க, அப்பதான் நான் உள்ளுக்கு வெளியே வருவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யூசுப் எவ்வளவு சிறந்த ஒரு நபி, எனக்கு மட்டும் வெளியே வர சொன்னா நான் பாஞ்சி வெளியே வந்துடுவேன், ஏன் இவ்வளவு வருஷம் ஜெயில. ஆனா யூசுப் சொல்லிட்டாரு, நான் வெளியே வர மாட்டேன், அந்த பெண்களுக்கு உண்மை சொல்லுங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரிகள், அல்லாஹ் எப்படி ஹராத்துல இருந்து பாதுகாக்கிறாங்க. 12 வருஷம் கஷ்டம்தான், ஆனா அல்லாஹ் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுக்கிறான். சூரத்து யூசுப் கியாமத் வர காட்டி அல்லாஹ் வைக்கிறான். பாருங்க, யூசுஃப இவ்வளவு பெரிய ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல அவரை பாதுகாத்து கொண்டார். நாங்க குர்ஆன்ல அவரை போட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரிகளே, எனவே இங்க உள்ள ஃபித்னாக்கள் நான் சொல்லிதான் நீங்க விளங்கணும் இல்ல, நீங்க தான் எங்களுக்கு படிச்சு தரணும். ஆனா இங்க உள்ள ஃபித்னால இருந்து ஒரு வாலிபன் கண்ணை பாதுகாக்கிறது நிச்சயமா அல்லாஹ் பெரிய சொர்க்கத்தை தருவான். முஃப்தி கிஃபாயத்துல்லா யாரு? பாகிஸ்தான் இந்தியா ஆரம்பத்தில் ஒரு நாடாக இருக்கக்கூடிய நேரத்தில் கிராண்ட் முஃப்தியாக இருந்தவர். முஃப்தி கிஃபாயத்துல்லா ஆரம்பத்தில் அவர் எப்படி ஓதினார் என்றா, ஒவ்வொரு கிதாப் வாங்குறதுக்கு பணம் இல்ல, மதரசாக்கு முன்னால் என்ன செய்வாருண்டா, மரக்கறி கீரை எல்லாம் இருக்குது, அந்த இதுவெல்லாம் எடுத்து ஒரு வீட்டுக்கு போயிட்டு வித்துட்டு அந்த சல்லியால தான் கிதாப் எல்லாம் வாங்குவார். ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போறாங்க கீரை விக்கிறதுக்கு, அந்த பெண்மணி உள்ளுக்கு எடுத்துட்டு கதவு லாக் பண்ணிட்டார். ரொம்ப அழகான வாலிபர் முஃப்தி கிஃபாயத்துல்லா. இவர் பாக்குறார், அடே நான் இல்ம படிக்கிறவன், இந்த பொம்பளை பார்த்தா ஏண்ட இல்ம அல்லாஹ் ஹராமாக்குவான், என்ன செய்யறது, அவ தவறான வழிக்கு கூப்பிடுறா. இவர் என்ன தெரியுமா சொன்னாரு, எனக்கு கொஞ்சம் டாய்லெட் போகணுமே, சரி டாய்லெட் போய்த்துட்டு வா என்ன சொன்னாங்க. டாய்லெட்டை காட்டினாங்க. இவர் என்ன செஞ்சிட்டார், டாய்லெட் போய்த்துட்டு என்ன நஜிஸ் வெளியாகிச்சோ அந்த முழு நஜிஸையும் மூத்துல கையில மேல எல்லாம் பூசிட்டு வெளியே வந்துட்டார். அவ கண்ணொன்னே சீ நாத்தம் அடிக்குது, கதவு திறந்து போ என்று வெளியே. தன்னை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி, யா அல்லாஹ் உஸ்தாத் பார்க்கல, வாப்பா பார்க்கல, உம்மா பார்க்கல, சரி மரக்கறி விக்கிற நேரத்தில் ஒரு விஷயத்த செஞ்சுட்டு போமே, ஒரு பொம்பளை பார்த்தா என்ன குறைஞ்சா போகுது, இல்ல அல்லாஹ் எனக்கு இல்ம தரணும், அல்லாஹ் இல்மில் இருந்து என்னை மஹ்ரூம் ஆக்குவான், எனக்கு நஜிஸ் பூசுறது லேசி. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சாரெண்டா, 12 வருஷம் ரிமாண்ட்ல இருந்தாரெண்டா, எனக்கு நஜிஸ் பூசுறது என்ன, பூசிக்கொண்டாங்க, வெளியே வந்துட்டாங்க, அவ விரட்டி விட்டுட்டா, அப்படியே வந்துட்டார். பாடத்துக்கு போறதுக்கு முன்னால ஃபுல்லா கழுவிட்டு குளிச்சுட்டு அப்படியே பாடத்துக்கு போய் உட்கார்றாரு. உஸ்தாத் பாடத்தை நடத்திட்டு கேக்குறாங்க, என்ன ஒரு வித்தியாசமான வாசம் வருது. இவர் பார்த்தார், ஓஹோ சரியா குளிச்சு இல்லையோ தெரியா. பாடம் முடிஞ்சிட்டு அடுத்த பாடம் வாரத்துக்கு முன்னால டக் என்று குளிச்சுட்டு மறுவ வாரார். 2ஆம் தடவை குளிச்சுட்டார். உஸ்தாத் சொல்றார், என்னப்பா புதினமான ஒரு வாசம் வருது. பார்த்தார், என்னடா இது. சரி 3ஆம் தடவை குளிச்சுட்டு வாராரு.
மூணாம் தடவை உஸ்தாத் சொல்றார், என்ன கூட வருது இப்ப வாசம். இவர் பார்த்தார், ஓஹோ அல்லாஹ் கபூல் செய்யலையோ, பெரிய சோதனையா பேசிட்டு பாடம் எல்லாம் முடிஞ்ச பிறகு உஸ்தாத் கிட்ட தனியா போறாங்க. உஸ்தாத் என்னைய மன்னிச்சு கொள்ளுங்க, உண்மையா இப்படி ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு, அந்த சம்பவத்துல நான் என்னைய பாதுகாத்து கொண்டேன், 3 தடவை குளிச்சிட்டேன், நீங்க இப்படி சொல்றீங்களே கிஃபாயத்துல்லா, நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன்டா, கஸ்தூரியை விட கடினமான வாசம் வந்து கொண்டிருக்குது, அததான் நான் கேட்கிறேன் என்று சொன்னார். மஸ்க விட ஒரு கடினமான வாசம், அவ்வளவு பெரிய வாசத்தால் உங்களுக்கு கிட்டால வெளியாக்குறாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரிகளே, இதுதான் அந்த காலத்துல வாலிபர்களுக்கு இருந்த பக்குவம். அல்லாஹ் முஃப்தி கிஃபாயத்துல்ல எவ்வளவு பெரிய முஃப்தி. மௌலானா இலியாஸ் ஃபத்வா கேட்க போறாங்க தப்லீக்ல, லேடிஸ் ஜமாத்துடைய விஷயத்துல முஃப்தி கிஃபாயத்துல்லா கிட்ட சொன்னாங்க, அனுமதி உங்களுக்கு இருக்குது, உசூல்கள் எல்லாம் சொல்லப்படுவது இந்த உசூல்ல தான் நாங்க செய்யறோம், லேடிஸ் அமைப்பு சொல்றாங்க, ஃபத்வா கொடுக்கப்பட்டுச்சு, உங்களுக்கு செய்யலாம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, இவ்வளவு பக்குவமாக இருந்தாங்க. ஒரு காலம் இருந்துச்சு, அந்த காலத்துல மதரசாக்கள் எப்படி என்றா, அவங்களுக்கு தங்குற வசதி இல்ல, சாப்பாடு எல்லாம் கேரண்டி பண்ண மாட்டாங்க. எனவே வெளியூர் புள்ளைகள் வந்து சில நேரத்துக்கு ஒவ்வொரு இடத்துல தங்கி மதரசாக்கு போய் படிப்பாங்க. ஒரு புள்ள வாலிபர் அவர் மஸ்ஜித்ல படிச்சு கொண்டிருந்தார். மஸ்ஜித்ல தான் அவருடைய தங்குமிடம், மதரசாக்கு போவார், மஸ்ஜித்ல வந்து தங்குவார். ஒரு நாள் இஷாக்கு பின்னால பாடம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, பாதப்பா நசீப் கிதாப்ல எழுதுறாங்க, திடீரென்று ஒரு பெண்மணி வீட்டுக்குள்ள வந்து அந்த மஸ்ஜிதுக்குள்ள வந்துட்டான். அட இஷாக்கு பின்னால கரண்ட்டும் இல்லாத நாட்கள், முலோத்திரியோட விஷயங்களை கொண்டு போற காலம், மஸ்ஜிதுக்குள்ள வந்துடனே இந்த வாலிபர் பார்த்துட்டு அவருடைய பெண் ஒன்று வந்திருக்கிறான். கீழே பார்த்து கொண்டு சொல்ல, நீ போவலியா, ஏன் மஸ்ஜிதுக்குள்ள வந்தாய்? 2 ரிவாயத் வருது, ஒன்றுல வருது அது ஒரு ஹிந்து பெண், இன்னொரு ரிவாயத்துல வருது ஒரு முஸ்லிம் பெண் தான். அவசரம் தான், நாம் பஜாருக்கு வந்த ஒரு தேவைக்கு, ஆனா பெரிய ஒரு ஃபித்னா, மக்களுக்கு மத்தியில சண்டை நடக்குது, எனக்கு வெளியே போகல, என்னைய கொண்டு போட்டுடுவானோ, அதுதான் மஸ்ஜிதுக்குள்ள வந்தேன் சொல்லி சொன்னாங்க. பரவாயில்ல, இப்ப முடிஞ்சிருக்கும் பேசிருக்க, மக்கள் என்னைய பத்தி என்ன சரி நினைஞ்சிருவாங்க, ஏன்னா எனக்கு மஸ்ஜிதில் இருக்கிறதுக்கு அனுமதி இல்லாம பேசிடும். சொன்னாங்க, இது அல்லாஹுடைய வீடு, யாரையும் விரட்டுறதுக்கு உனக்கு கேளா. சரிதான். இவர் என்ன சொன்னார், சரி நீ அங்காளி அப்படியே பேசி உட்கார்றாங்க. செவத்தை பார்த்து கொண்டு முலோத்திரிய பத்து வச்சுக்கொண்டு கிதாபை விரிச்சுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறா. அந்த பெண் இந்த பொடியனை பார்த்து கொண்டிருக்கிறா. அட இவ்வளவு பெரிய வாலிபன் என்னைய கண்ணை தூக்கி பாக்குறான் இல்லையே, என்ன நடந்துச்சு இவனுக்கு? கொஞ்ச நேரம் பாடம் பார்த்து கொண்டிருக்கிறாரு, அப்படியே முலோத்திரிக்கு விரல போடுறாரு, 10 கொலை ரெண்டு இடத்துல அப்படியே இருக்கிறார். மறு கொஞ்ச நேரம் பாடம் பார்க்கிறார், அடுத்த விரல போடுறாரு, 10 கொலை மறு எடுக்கிறார். மறு பாடம் பார்க்கிறார், 3வது விரல போடுறார். ஃபஜ்ர் வரக்காட்டும் தஹஜ்ஜுடைய நேரம் வரக்காட்டும் இப்படி இருக்கிறார். இந்த பெண் ஆச்சரியப்படுற, என்னடா தஹஜ்ஜுடைய நேரம் வந்துட்டா? சொன்னாங்க, மக்கள் இப்ப ஃபஜ்ருக்கு வருவாங்க, நீ பெய்த்துடு. சொன்னாங்க, வல்லாஹி நான் போக மாட்டேன், எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளணும். சொன்னாங்க, என்ன விஷயம்? ஏன் விரல பத்த வச்சு கொண்டாய்? அதை கேட்கறதுக்கு நீ யாரு? நீ பெய்த்துடு. சொன்னாங்க, நான் போக மாட்டேன், நீங்க சொல்லதான் ஓணும். சொன்னாங்க, என்னுடைய உள்ளம் பேசிக்கொண்டே இருந்துச்சு, ஷைத்தான் எனக்கு வசாவிஸ் போட்டான். அடே ஒரு பொம்பளை ஆம்பளையாண்டு சரி திரும்பி பாரு, அப்படித்தானே சொல்லும். பாரு பொம்பளை ஆம்பளையாண்டு. உள்ளம் எப்பெல்லாம் உன்னைய பார்க்கணும் என்று சொல்லிச்சோ, அந்த ஒவ்வொரு நேரமும் நான் விரல நெருப்புக்கு போட்டேன், நெருப்பு பத்துற நேரத்துல தாங்கலா, நான் நப்சுக்கு சென்ன நடை, இந்த நெருப்பே உனக்கு தாங்கலாட்டி நரகத்திர நெருப்பு எங்க தாங்க போறாய்? இத செல்லி செல்லி எல்லா விரல்களை பத்த வச்சுட்டேன், போ என்று சென்னோடனே அவ பேசிட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், இவ்வளவு பயம் இருந்துச்சு என் இல்முல இருந்து, தக்குவால இருந்து, அமலுடைய இபாதத்துடைய மஹப்பத்தில இருந்து, அல்லாஹ் என்னை ஹராமாக்குவானோ தூரமாக்குவானோ என்ற பயம் அவங்களுக்கு இருந்துச்சு. இதுதான் அந்த காலத்துல வாலிபர்கள், இவ்வளவு அந்த வாலிபர்களை வச்சு அல்லாஹ் தீனை எப்படி ஹயாத்தாக்கினான் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு வேலை வாங்கினான், உலகத்துடைய ஆட்சியை செஞ்சாங்க அந்த வாலிபர்கள். ஆனா எங்களுக்கு ஒன்றுமே செஞ்சு கொள்ளலாம் இருக்கு. எங்களுக்கு எங்கட வாழ்க்கை கொண்டு போறதே பெரிய பாடா இருக்குது. உலகத்தை நடத்துறது என்ன, குடும்பத்தை நடத்துறது என்ன, ஏண்ட வாழ்க்கையே நடத்துறது கஷ்டமா இருக்குது. எங்க நடத்த போறோம்? எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஆக முக்கியமான விஷயம் தான் ஒரு வாலிபன் தன்னை ஹராத்தில் இருந்து, அதுவும் பெண்களுடைய ஃபித்னால இருந்து பாதுகாக்கிறது ஆக முக்கியம். பார்வை, அந்த பார்வை தான் எல்லாத்துக்கும் ஆரம்பம். எனவே பார்வையை தாழ்த்தி கொண்டோமா, இபாதத்துடைய ருசி அல்லாஹ் தருவார். ما من مسلم ينظر إلى محاسن امرأة أول مرة ثم يغل بصره إلا أحدث الله عبادة يجد حلاوتها. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் அவருடைய பார்வை ஒரு அழகான பெண்ணின் மீது படுவது ஹராம் என்பதின் காரணமாக பார்வையை தாழ்த்துறார். அல்லாஹ் இபாதத்துடைய ருசியை உள்ளுக்கு போடுறார். இப்ப ஸ்கூல்ல போற பொடியம்மார்களுக்கு ஏன் ஆசை? இபாதத்துடைய ஆசை இல்ல,
பெண்களை சர்வசாதாரணமா என்ன செய்ய ஹஸ்ரத், அடே ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று இருக்குது, என்ன செய்ய ஹஸ்ரத், எங்க ஸ்கூல் எல்லாம் மிக்ஸ் தான் ஹஸ்ரத், இந்த சூழல் எல்லாம் அப்படிதான் ஹஸ்ரத், கண்ணை பாதுகாக்கிறது கஷ்டம் ஹஸ்ரத், தௌபா செஞ்சு கொண்டு இருக்கணும் ஹஸ்ரத், கண்ணை தூக்கி பார்க்கல ஹஸ்ரத் என்று கவலைப்படுறது. என்ன செய்ய ஹஸ்ரத், சரியான தவறுதான், இபாதத்து ருசி வருவதில்லை, இது சுட்டிதான். இப்படி ஒரு பேசுற கூட்டம் இருக்கு. இன்னொரு கூட்டம் இருக்கு, என்ன செய்ய ஹஸ்ரத், நாங்க இருக்கிற இப்படிதான், எனவே பார்க்காம இருக்கேலுமா, கிளாஸ்ல போயிட்டு அப்படி சும்மா இருக்கேலுமா, பேசக்குள்ள பேசாம இருக்கேலுமா, எனவே இங்கெல்லாம் நாங்க அப்படிதான் இருக்கணும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, அது ஹராத்த செய்யறது ஒன்று சரி, ஆனா ஹராத்தை பத்தி ஒரு கவலை சரி உள்ளத்தில் இருக்கக்கூடாது. ஹராத்தை பத்தி ஒரு கவலை சரி, என்ன செய்ய நான் இப்படி சிக்கிட்டேனே, எப்படி என்னைய பாதுகாத்துக் கொள்றது, எப்படி, ஏன் அல் ஐனானி ஜினாஹுமா அந்நதர், நபி அவங்க சொன்னாங்க கண்ணுடைய ஜினா இருக்குது, அது பார்க்கிறது தான். கண்ணுடைய ஜினா அது பார்வை, ஒவ்வொரு பெண்ணை பார்க்கிறது, அது ஜினா. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, எனவே ஆக முக்கியம் ஒரு வாலிபன் தன்னுடைய கண்ணை பாதுகாக்கிறது. எவ்வளவுதான், ஏன் அல்லாஹ் எவ்வளவு பெரிய கூலிய வச்சிருக்கிறான். இந்த உலகத்துல உள்ள இந்த பெண்ணை பார்த்தே நாங்க ஆச்சரியப்படுறோம். ஆனா யாரு தன்னுடைய நஃப்ஸ அடக்குறாங்களோ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பெரிய அந்தஸ்துகளை வச்சிருக்கிறான், பெரிய அந்தஸ்துகள். ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சொர்க்கத்துல ஒரு ஹூர்லின் பெண் இருக்கிறாவாம், அவட பேர் லுஅபா. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஜமீஉல் ஹூரில் ஜினானி உஷாகுன் அலைஹா, சொர்க்கத்தில் உள்ள எல்லா அடுத்த ஹூர்லின் பெண்களும் அந்த லுஅபாவை பார்த்தா ஆச்சரியப்படுவாங்களாம். அவ்வளவு அழகான ஒரு பெண்மணி, அவ்வளவு அழகான பெண்மணி. லுஅபா அந்த பெண் கிட்ட பேத்து தட்டிட்டு சொல்லுவாங்களாம், லவ் யஅலமு த்தாலிபூன லகி லஜத்து, உலகத்துல உள்ள இந்த மக்கள், இந்த வாலிபர்களுக்கு லுஅபா உன்னுடைய அழகு தெரியுமெண்டா அவங்க முயற்சி செய்வாங்க உன்னை அடையறதுக்காக வேண்டி. மக்தூபுன் பைன ஐனைஹா, இன்னொரு ரிவாயத்துல வருது மக்தூபுன் ஃபீ நஹரிஹா, ஒன்று அவட நெஞ்சில எழுதப்பட்டிருக்குது, அப்படி இல்லாட்டி இன்னொரு ரிவாயத்துல வருது ரெண்டு கண்களுக்கு மத்தியில எழுதப்பட்டிருக்குது, மங்கான யபகி ஐயகூன லஹு மிஸ்லி ஃபல்யஅமல் பிர்ரிதாஇ ரப்பி. உலகத்துல மக்களே, யாருக்கெல்லாம் என்னைய போல ஒரு லுஅபா கிடைக்கணும் என்று இருக்குதோ, மங்கான யம்பகி ஐயகூன லஹு மிஸ்லி ஃபல்யஅமல் பிர்ரிதாஇ ரப்பி, யாருக்கெல்லாம் என்னைய போல சொர்க்கத்தில் ஒரு லுஅபா கிடைக்கணும் என்ற ஆசை இருக்குதோ அவர்கள் அல்லாஹ் பொருந்து கொள்ளக்கூடிய அமல்கள்ல ஈடுபடட்டும். எனவே அதை அடையணும் என்றா இங்க கொஞ்சம் நஃப்ஸ அடக்கணும், அதை அடையறதுக்கு இங்க அடக்கணும், இங்க அடக்கல்ல, இங்க அடைய பார்த்தா அதை அடையலாம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, அதே மாதிரி தான் ஹதீஸ்ல வருவது அல் ஐனா, ஒரு பெரியோர் அழகான ஒரு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அல் ஐனா ஹூர்லின் பெண்மணி. அவ நடந்து போற நேரத்துல 70,000 ஹூர்லின்கள் இங்கால, 70,000 ஹூர்லின்கள் இங்கால, அந்த பெண்ணுக்கு ஹிதமத்துக்காக வேண்டி அல்லாஹ் வச்சிருப்பான். அவ கேட்பாம், ஐனல் ஆமிரூன பில் மஅரூஃப் வன்னாஹூன அனில் முன்கர், மக்களை நன்மையை கொண்டு ஏவி பாவங்களை கொண்டு தடுத்த அந்த நல்லடியார்கள் எங்க என்று கேட்பாங்களா. சொல்லுவாங்க, என்னைய அல்லாஹ் படைச்சிருக்கிறதே அந்த விஷயத்துக்கு தான், நன்மையை ஏவி பாவத்தை தடுக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஹூர்லின் பெண் ஐனா என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹதீஸ்ல சொல்றான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, உலமாக்கள் கிதாப்ல எழுதுறாங்க, நபி அவங்களும் சொன்னாங்க, لولا أن الله سبحانه وتعالى كتب على أهل الجنة ألا يموتوا لماتوا بحسنها وجمالها. அல்லாஹ் சொர்க்கவாசிகளுக்கு மட்டும் மவுத் எழுதாம இருந்தால், சொர்க்கத்துல மவுத் என்றது இல்ல, சொர்க்கவாதிகளுக்கு மவுத் மட்டும் இருக்கிறதாக இருந்தா இந்த ஹூர்லினுடைய அழக பார்த்து இவன் மவுத்தா பேசிடுவான். அவ்வளவு அழகா அல்லாஹ் படைச்சிருக்கிறான். لو بصقت بصقة على صبحة أبحر لكانت أحلى من العسل. அவ ஒரு துப்பினா என்ற சும்மா ஸ்பிட் பண்ணிட்டா, கடல்ல 7 கடல்ல துப்பினா என்றா அந்த 7 கடலும் தேனை விட இனிமையாக பேசிடும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள், இங்க உள்ள பெண்களால இது நடக்குமா? மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு நாள் ரோட்ல நடந்து கொண்டு போறாங்க. ஒரு அடிமை பெண்மணி, அரச ஃபேமிலியில உள்ள, அரசனுக்கு கீழே அந்த ஃபேமிலியில உள்ள பெரிய பணக்கார ஃபேமிலியில உள்ள ஒரு அடிமை பெண்மணி. அவ ஃபுல்லா தன்னை அலங்கரிச்சு கொண்டு போறாங்க. மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஐயத்துஹல் ஜாரியா, ஏ அடிமை பெண்ணே, உங்களோட விலைய கொஞ்சம் சொல்லுங்க, நான் உங்களே வாங்குறதுக்கு தயாருன்னு கேட்டேன்.
எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. அடே மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த அடிமை பெண்ணை வாங்குறதுக்கு அவருக்கு என்ன பணம் இருக்குது, அவங்களுக்கு தெரிய இவர் பெரிய ஒரு வலி என்று கேட்டாங்க. கிட்ட வந்து கேட்டாங்க, சரி என்னைய வாங்குறதுக்கு உங்களுக்கு வசதி இருக்குதா? சொன்னாங்க, உங்களே அல்ல, உங்களுக்கு பார்க்க பொறுமதியான பெண்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு தாக்கத்தை எங்களுக்கு இருக்குது. எல்லாம் சிரிச்சிட்டாங்க. சொன்னாங்க, இவரை நாங்க எங்கட தலைவர்கிட்ட கொண்டு போனா ஒரு கூத்தொண்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒன்று இருக்கும், வாங்கலே போம். அப்படியே மாளிகைக்கு போறாங்க. மாளிகைக்கு போயிட்டு சொன்ன உடனே அவரும் சிரிக்கிறாரு. சொன்னாங்க, கொஞ்சம் அந்த மனுஷனை காட்டுங்க, உங்களுக்கு விலை பேச இயலுமா? அவ்வளவு பொறுமதியான ஒரு அடிமை பெண். அப்படியே போறாங்க. அரசன் அந்த மனிதன் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள கண்ட உடனே அவரோட உள்ளம் மாறிட்டு அவருக்கு விளங்கிச்சு இது ஒரு பெரிய ஒரு தக்குவதாரி. கேட்டாங்க, பெரியாரே நீங்க இந்த அடிமைக்கு விலை பேசுறீங்களே, உங்களோட பார்வையில் இவட பொறுமதி என்ன? சொன்னாங்க, தமனுஹா இந்தி நவாதானி முசவ்விசதான். சொன்னாங்க, ஏண்ட பார்வையில இவட பொறுமதி இருக்குது, இந்த ஈச்சப்பழம் கொட்ட தெரியுமா, சீட் ஈச்சப்பழம். சொன்னாங்க, 2 ஈச்சப்பழம் கொட்டட பொறுமதி, அதுவும் சூப்பப்பட்டது, அதுதான் என் பொறுமதி. அவ்வளவுதான் பொறுமதி. சொன்னாங்க, ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க? இப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன? சொன்னாங்க, லவ்லம் ததஅத்தர் லவ்லம் ததஅத்தர், அவ அத்தர் பூச இல்லாட்டி துஃபிரத், எல்லாம் இவ தள்ளிடுவாங்க. அத்தர் பூச இல்லாட்டி நாத்தம் அடிக்கும், யாரும் கிட்ட இருக்க மாட்டாங்க. லவ்லம் ததஅத்தர் துஃபிரத், அவ அப்படியே தள்ளிடுவாங்க. வலவ்லம் தஸ்தகி, அவ மிஸ்வாக் செஞ்சு பல்ல கிளீன் பண்ண இல்லாட்டி பஹிரத், வாயால நாத்தம் வந்துடும் என்று சொல்லி. சரிதானே? அத்தர் பூச இல்லாட்டி யாரும் கிட்ட இருக்க மாட்டான். போங்கோ நோனக்கும் சொல்லுவோம், என்னப்பா கொஞ்சம் என்ன சரி பூசிட்டு வாங்கலன்னு சொல்லுவோம். விளங்கிச்சா? பல்ல விளக்கு இல்லாட்டி என்னவா வாய்க்கிட்ட வரையல நாத்தம் அடிக்குது என்று சொல்லுவாங்க, பஹிரத். அதுக்கப்புறம் சொல்லாங்க, வலவுலம் ததமஷத் வதத்தஹின், அவ சும்மா சரி முடிய வார இல்லாட்டி தலைக்கு ஆயில் போட இல்லாட்டி ஹமுலத், இந்த தலையில பேன் நிறையும். சொன்னாங்க, ஷனஅத், அந்த முடி எல்லாம் பரட்டை ஆகிடும். அது மட்டுமா, ذات حيل وغائط وبول واقدار, இவகிட்ட மென்சஸ் வருது, ரத்தம் வெளியாகுது, நஜீஸ். சொன்னாங்க, காயித் டாய்லெட்டுக்கு போறான், நஜீஸ். பவுல் சிறுநீர் கழிக்கிறார், யூரினேட் பண்றார், நஜீஸ். அக்தார், உடம்புல எவ்வளவு நஜீஸ்கள் இருக்குது. வஹஸனின் வகம்மின் வஅக்தார், அவக்கு எத்தனையோ கவலைகள் வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கும். எனவே இந்த பெண் கிட்ட எனக்கு அவ்வளவு பொறுமதி ஒன்று இல்ல. அடுத்தது நீங்க நினைக்கிறீங்களா இவட மஹப்பத் உண்மை என்று? இவ இன்றைக்கு உங்களோட இருக்கிறா, நாளைக்கு வேறொருத்தர் வாங்கினா அவட மடியில போயிட்டு படுத்துருவா. இவட மஹப்பத்தும் பொய்யானது என்று சொன்னாங்க. இது சுட்டிதான் நான் சொல்றேன், இந்த பெண்ணுக்கு ஏண்ட பொறுமதி 2 பேரிச்ச பழம் கொட்ட, அதுவும் சூப்பப்பட்டது. ஆனா எனக்கிட்ட ஒரு பெண் ஒன்று இருக்கிறா, அதுக்கு பார்க்க சிறந்தது என்று சொன்னா. கேட்டா, உங்களோட பெண் யாரு? சொன்னாங்க, ஹுலிகத் மின் சலாலத்தில் காஃபூர் வ மினல் மிஸ்கி வல் ஜௌஹரி வன்னூர். நான் செல்லக்கூடிய பெண் எவ்வளவு பொறுமதி என்றா, ஹுலிகத் மின் சலாலத்தில் காஃபூர், அவ படைக்கப்பட்டிருக்கிறது கஸ்தூரியால, அவ படைக்கப்பட்டிருக்கிறது மிஸ்கால, அவ படைக்கப்பட்டிருக்கிறது முத்துக்களால, அவ படைக்கப்பட்டிருக்கிறது நூறால. அல்லாஹ் இவ்வளவு விஷயங்களை வச்சு அவ படைச்சிருக்கிறா. அவ எவ்வளவு அழகான வேண்டா, அவ எவ்வளவு அழகான வேண்டா, அவட பொறுமதி எவ்வளவு இருக்குது என்றா. மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, லவ் முஸிஜத் ரீகுஹா உஜாஜ பஹரின் லதாப், அவட எச்சிய எடுத்து கடல்ல கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டா அந்த உப்பு தண்ணி அப்படியே இனிப்பாக மாறிடும். வலவ் துஇய பிகலாமிஹா மையித்துன் லஅஜாப், அவ மையத்து கிட்ட போயிட்டு பேசினா அந்த மையத்தை எழும்பி ஜவாப சொல்லும். அது மட்டும் இல்ல, லவ் பதா மிஅஸஹா மிஅஸமஹா லிஷம்ஸி லஅப்லமத் துனஹு வகஸஃபத். நான் செல்லக்கூடிய பெண் அவ அப்படியே வெளியே வந்து அவட ரிஸ்ட சும்மா காட்டினாண்டா இந்த சூரியன் அப்படியே மங்கி பெய்த்திடும் என்று சொன்னா, அந்த சூரியனுடைய ஒளி அப்படியே ஒளிஞ்சிடும் என்று சொன்னா. வலவ் பதா ஃபில் ظுலுமா, இந்த பெண் சும்மா சரி இருட்டான ஒரு இடத்துக்கு வந்துட்டாண்டா லஅனாரத் பிஹி வஅஷ்ரகத், அந்த முழு இடமும் அப்படியே பிரகாசமாகும்.
இவ எங்க வளர்ந்த பெண் தெரியுமா? கனடால வளர்ந்த பெண் அல்ல. இவ வளர்ந்தது எங்கண்டா சொர்க்கத்துடைய ஒவ்வொரு ஊற்றுகளுக்கு பக்கத்துல, ஒவ்வொரு தோட்டங்களுக்கு பக்கத்துல. இப்படி இப்படி எல்லாம் சொன்ன உடனே சொன்னாங்க, இந்த பெண்ணுடைய பொறுமதி எவ்வளவு என்று தெரியுமா உங்களுக்கு? கேட்டாங்க, இது அடையிறதுக்கு என்ன செய்யணும்? இது அடையிறதும் லேசிதான். என்ன? இது அடையிறதுக்கு ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுத்ல 2 ரக்காத் தொழுவோம். நீங்க ரோட்ல நடக்கிற நேரத்துல என்ன சரி ஊத்தைகள் மக்களுக்கு நோவின தரக்கூடியது இருந்தா அப்படி அங்கலாக்குங்க. இப்படி ஒவ்வொரு சில அமல்களை செல்றாங்க. முடிஞ்சதுக்கு பின்னால் அந்த மனிதன் கேட்கிறார் அடிமையை பார்த்து, ஷேக் சொன்னது உண்மையா பொய்யா? அவ செல்றான், 100க்கு 100 உண்மை, 100க்கு 100 உண்மை. அந்த பெண் எங்க, நான் எங்க? சொன்னாங்க, நான் உனக்கும் விடுதலை தாரன், என் வாழ்க்கையும் சேஞ்ச் பண்ண போறேன். அவ பரட்ட துணி ஒன்று எடுத்துட்டு அப்படி அவரோட பெரிய அலங்காரங்கள் எல்லாம் கழட்டிட்டு போக்கல. அந்த பெண்மணியும் சொல்றா, அரசனே, நீங்க போற நேரத்துல நான் எங்க போவ? நானும் என் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண தயார். அவங்களும் போனாங்க. கிதாப்ல எழுதுறாங்க, 2 பேரும் பக்குவமான வாழ்க்கையை வாழ்ந்து பெரிய ஆபித்களாக மாறிட்டார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. உலகத்துல வாழ்ற நேரத்தில் இந்த உலகத்துடைய ஜீனத்களை கண்டு நாங்க சில நேரத்துக்கு மயங்குறோம். ஆனா உலகம் சோதனை தான். இத பார்த்துட்டோமா அது இல்லாம பேசிட்டோம், அதுதான் பிரச்சனை. இத பார்த்துட்டோமா, இதுல மயங்கிட்டோமா, இதுல விழுந்துட்டோமா, சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒவ்வொரு நியமத்துகளை மஹ்ரூம் ஆக்குவான். எனவே ரப்புல் ஆலமீன் அவ்வளவு பெரிய சொர்க்கத்தை ஏன் எங்களுக்கு வச்சிருக்கிறான் என்றா, அல்லாஹ் எதிர்பார்க்கிறது என்ன? இங்க நஃப்ஸ அடக்குங்க, அங்க உங்களுக்கு எல்லாமே தாரோம். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். ஒரு பெரியார் சொல்றார், லா தர்கனன்ன இல துன்யா வமா ஃபீஹா ஃபல் மௌத்து லா ஷக்க யுஃப்னீனா வ யுஃப்னீஹா. சொல்றாங்க, நீங்க இந்த உலகத்தின் பக்கம் உங்களோட உள்ளத்தை சாய வைக்க வானம். ஏனென்றா இந்த உலகம் இருக்குது, அது அழிஞ்சு போறது. எந்த சந்தேகமும் இல்ல, உனக்கு மவுத்து வந்தா நீ பேய்த்துடுவா, இல்லாட்டி உலகம் அழிஞ்சா அது பேய்த்துடும். எனவே மவுத்துக்கு பின்னால் உள்ள சொர்க்கம் என்ற வீட்டுக்கு நீங்க முயற்சி செய்யுங்க. அந்த சொர்க்கம் என்ற வீட்டில் உங்களோட கேட் கீப்பர் ரில்வான் என்ற மலக்கிருப்பார். அந்த சொர்க்கம் என்ற வீட்டில் உங்களோட நேபர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. அந்த சொர்க்கம் என்ற வீட்டை உங்களுக்கு கொடுக்கிறது அல்லாஹ். அந்த சொர்க்கத்துடைய மாளிகைகள் தங்கமாக இருக்கும். அதுல மண் இருக்கிறதே, அது கஸ்தூரியாக இருக்கும். அதுல முளைக்கக்கூடிய புல் இருக்குது, கிராஸ் இருக்குது, அது ஜஅஃபரான் குங்குமமாக இருக்கு. வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம். அல்லாஹ்வும் குர்ஆன்ல என்ன சொல்றான்? இந்த சொர்க்கத்தின் பக்கம் வாங்களே வாங்களே வாங்களே. அல்லாஹ் தாவத் கொடுத்து கொண்டே இருக்கிறான். இந்த உலகத்துடைய ஜீனத் அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் மறந்துடுங்க, இங்க பெருசா வச்சிருக்கிறோம். இத யோசிச்சு நீங்க வந்தீங்கன்னா அங்க நஃப்ஸ அடக்குங்க, இங்க அடையுங்க என்பதாக அல்லாஹ். எனவே உலகம் இருக்கிறதே, குறிப்பாக வாலிபர்களே, நஃப்ஸ அடக்குற இடம், அங்க அடையிற இடம். எனவே இங்க அடக்கினோம் என்ற நஃப்ஸ சொர்க்கத்துல அல்லாஹ் பெரிய பெரிய அந்தஸ்துகளை அடைய வைப்பான். ஆக முக்கியம், அதுலயும் வாலிபர்கள் குறிப்பாக கண்களை பாதுகாத்துக் கொள்றது, பெண்களுடைய ஃபித்னால இருந்து. எப்படியும் நல்ல நியத்தோ கெட்ட நியத்தோ என்ன நியத்துல பார்த்தாலும் உள்ளத்துல ஒரு வகையான கசட்டை உண்டாகி கொண்டேதான் இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. எனவே அதுக்காக வேண்டி ரப்பு கிட்ட துவா கேட்கிறது, கவலைப்படுறது, தௌபா செய்யறது, ரப்புல் ஆலமீன் பெரிய மாற்றங்கள் உண்டாக்குவான். எங்களை வச்சு அல்ல தீனுடைய வேலைகளை வாங்குவான். எனவே என்னென்ன விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.